அப்போ இவ்வளோ தூரம் நம்ம ஏன் உங்களை எதிர்க்கிறோம்? நீ பண்ணுற தப்பால் அவன் வரப்போகிறான்டா, அவன் வந்தான்னா எட்டர்னல் டூம், நிரந்தர பேரழிவு, மறந்துடாதீங்க. ஆனால் நீங்கள் அங்கே புஷ் பண்ணுறீங்க. நீங்கள் செய்கிற தவறுகளால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நீங்கள் அங்கே புஷ் பண்ணுறீங்க. சண்முகத்தோட வார்த்தையில் பல அர்த்தங்கள் இப்போ எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்கன்னு அவர் வார்த்தையை பதிவு பண்ண அவர் அர்த்தத்தில் சொல்கிறார், நான் ஏன் அர்த்தத்தில் சொல்கிறேங்க. நான் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் கிடையாதுங்க, நான் ஒரு பாமரங்க. நான் இவங்களெல்லாம் விமர்சிக்கிறதால அவங்களுக்கு இணையானவனை நான் சத்தியமாக கிடையாதுங்க. அவர்கள் மேன்மையானவர்களை தான் நான் இன்னமும் பார்க்குறேன். தோழர் சண்முகத்தையோ முத்தரசனையோ மார்க்சிஸ்ட் தோழர்கள் எல்லாரையுமே கூட நான் சொல்கிறேன். என்னை விட நீங்கள் மேலானவர்கள் தான் நான் பார்க்குறேன். அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், மார்க்சிஸ்ட் தோழர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், நீங்கள் என்னை விட மேலானவர்கள். உங்கள் மீது எனக்கு அந்த அன்பும் மரியாதையும் என்னைக்கும் உண்டு. ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனி மனிதனுக்கே இருக்கக்கூடிய சில 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 பிரச்சனைகள், சில விதமான நெருக்கடிகளை புரிஞ்சுக்கணும். உங்களை விமர்சிக்கிறதால நாங்கள் உங்களுக்கு இணையானவங்களை ஆகிட்டோம் நினைக்காதீங்க. இல்லை, நீங்கள் மேன்மையானவர்கள் தான். ஆனால் இங்கே இவ்வளோ நடக்குது, எதுக்காக முட்டு கொடுக்கணும்? அதுக்கு போய் எதுக்கு முட்டு கொடுக்கணும்?